சும்மா நான் பேமெண்ட்டுக்காக நான்லாம் ஒரு கலர் கொடுக்குறேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கற்றுக்குவீங்களேங்கிறதுக்காக நான் சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிக்கல, நான் தப்பாக பண்ணுறேன்னு சில ஆர்டிஸ்ட்ஸ் இருந்தீங்கன்னா என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு பசங்களுக்கு வேகமாக எப்படி வரையலாம், அது கொஞ்சம் நீங்கள் ஓரளவு பார்க்குற மாதிரி அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சேனலில் ஃபுல்லாகவே. அப்புறம் என்ன புதுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, டாபிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஒவ்வொரு ட்ராயிங் காம்படிஷன்ஸ்லலாம், அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி நிறைய டாபிக்ஸ் நிறைய இருக்குது. அந்த டாபிக்ஸ் ஓரியன்டாக இனிமேல் நான் ஒன்று ஒன்றா அப்புறம் குழந்தைங்களுக்காக அதை இந்த மாதிரி டாபிக் கேட்டால் நம்ம தேடுறோம். ஆனாலும் நமக்கு டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நெட்டை பார்த்து இது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளாம் எப்படி அது மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் கூட கொடுக்கலான்னு இருக்கேன். ஏதோ ஒரு டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் அடிக்ட்ஸ், அவாய்ட் ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளும் அதை பற்றி என்னென்ன எப்படிலாம் யோசிக்கலாம், நமக்கு எதெல்லாம் வரைய தெரியுமோ அதில் எப்படிலாம் வரையலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இங்கே ஒரு பேமெண்ட், இங்கே ஒரு கட்டு இருந்தது, சும்மா நானாக போடுறேன். கோல்டன் கலரில் இருந்தது. ப்ரௌன் கூட இன்னும் டார்க் ப்ரௌன், எனக்கு டார்க் ப்ரௌன் இல்லை. நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஒரு இதுக்கு கொண்டு வரேன். ட்ராயிங்க்கு
மாதிரி படிக்கட்டில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். இது நான் இஷ்டத்துக்கு அடிச்சிட்ருக்கேன். அப்படியே கலராலாம் ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த பூ ஆரம்பத்தி மட்டும்தான் யோசனையே இருக்கிறத விட இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. சூப்பர் சூப்பராக பில்டிங்லாம் கட்டி வச்சுட்டு முக்கியமாக அதை விட்டு வச்சுட்டு மட்டும்தான் வருத்தம். அதையே சொல்கிறேன் பாருங்கள், திருப்பி திருப்பி மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கேயும் நம்ம பிளாக்கே கொடுத்துருந்தாலும் கொடுத்துடலாம். இது மாதிரி இருந்தது பாலம். இது நான் பிளாக் கொடுப்பேன். இதில் அந்த பேமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கலரை இது மேலே கூட கொடுத்துடலாம். இது எட்டி பார்த்துட்டே போனோம் நம்ம. இங்கே இப்படி இருந்துச்சு. மேலே இந்த லைட் கலர் இருக்கு இல்லையா, மட்டும் இது ஒரு செவு மாதிரி இங்கே இருந்தது. இங்கே ஒரு செவரு,
இது இப்படி கூட போட்டுருக்கலாம், தப்பு இல்லை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் செவல். 2 இது நடுவில் இப்படி இப்படி இருக்க மாதிரி. இது கொஞ்சம் எழுப்பியிருந்தாங்க, செவல் கொஞ்சம் எழுப்பியிருந்தாங்க. இது வந்து செவல். இது கீழே தரேன், அதுதான் நான் எனக்கு வரையறதுக்கு சொல்கிற மாதிரி. அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பெயிண்டிங்லேயும் கற்றுத்தரேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அவ்வளோதான். முன்னாடிலாம் நிறையா மரம் இதெல்லாம் இருந்தது. அந்த ரோடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு வரும்னு, அந்த இடத்துல இருந்தது. உங்களுக்கு தான் தெரியும், நான் இதை அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ.